Hi viewers, welcome to episode 15 of Rama the Misinterpreted Hero. போன எபிசோடில் நம்ம ராமர், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் 3 பேருமே தாடகாவனத்துக்கு வந்தாங்கன்றதை பார்த்தோமோ. இந்த எபிசோடு அதோட கண்டினியூட்டி தான். ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் வர்றதை பார்த்து தாடகா அங்கே வரா. தாடகாவை பார்த்தோன்னே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராமா நீ உன்னோட பானத்தை வச்சு தாடகாவை வதம் பண்ணு அப்படின்ட்டு. இந்த இதை கேட்டோடனே ராமர் விஸ்வாமித்திரர் சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. நான் இது எப்போ எனக்கு 16 வயசு தான் ஆகுது, எனக்கு தர்மம்லாம் சரியாக தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச தர்மப்படி ஸ்திரீகளை நம்ம சம்ஹாரம் பண்ணக்கூடாது, இது நியாயமா அப்படின்னு நீங்கள் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரரும் பதிலுக்கு இந்த தாடகாவோட சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த தாடகாவும் தாடகாவோட ஹஸ்பண்டான சுந்தன், அவங்க பசங்க மாரீச்சன், சுபாகு, இவங்க 4 பேரும் இந்த தாடகாவனத்தில் இருந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் யக்ஷர்களாக இருந்தாலும் இவங்களுக்கு ராட்சச குணம் அதிகமாக இருந்திருக்கு. எந்த அளவுக்கு ராட்சச குணம் அதிகமாக இருந்திருக்குன்னா, இந்த காட்டில் உள்ள விலங்குகளெல்லாம் சுந்தன் படாத பாடுபடுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்து அகஸ்திய மகரிஷி அவரோட யோக சக்தியை வச்சு அந்த சுந்தன்ற அவனை வதம் பண்ணுறாரு. சுந்தன் இறந்த செய்தி கேட்டு தாடகா, மாரீச்சன், சுபாகு 3 பேரும் அங்கே படையெடுத்து அங்கே இருந்த ரிஷிகளெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அகஸ்திய மகரிஷி நீங்கள் 3 பேரும் ராட்சசர்களாக போவீங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபத்தினால்தான் அவங்க 3 பேரும் இப்போ ராட்சசர்களாக இருக்காங்க. இந்த தாடகா இங்கே இருக்கிற மனுஷங்களை மட்டும் இல்லை, விலங்குகள், ரிஷிகள், இங்கே இருக்கிற மரம், செடி கொடியை கூட விடுறது இல்லை, எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. இவளை கொல்றதுனால உனக்கு பாவம் வராது. இப்போவுமே சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தரை கொல்றது மூலமாக உலகத்துக்கு நல்லது நடக்கும்னா அப்படி கொன்றது பேர் கொலை கிடையாது, அது புண்ணியம். இதே தான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருப்பாரு. அதை முதல்லையே விஸ்வாமித்திரர் ராமாயணத்தில் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ராமர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஆனால் இன்னும் ராமருக்கு சில கேள்வியெலாம் இருந்திருக்கு. நம்ம முதல் தடவையாக ஒரு ஸ்திரீயை கொண்டுட்டோம்னா என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராமர் நினச்சிருக்காரு. எப்பவுமே இன்றைக்குமே இது நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா அந்த விஷயத்தை அதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்கொயர் பண்ணிட்டு நம்ம இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும். ராமர் அந்த மாதிரி விஸ்வாமித்திரத்தை கேட்டிருக்காரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்திரன் மந்த்ரான்னு ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணியிருக்காரு. அந்த மந்த்ரா வதம் பண்ணதுனால உலக நன்மை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மகாவிஷ்ணுவுமே ஒரு வாட்டி பிருகுன்ற மகரிஷியோட மனைவியான காவியமாலா அப்படின்ற அந்த தேவியை வதம் பண்ணியிருக்காரு. அதனால ஸ்திரீயும் நம்ம வதம் பண்ணுறது பாவம் கிடையாது. ஸ்திரீகள் எப்பவுமே அவங்களோட தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை கொடுமைப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள கொல்லக்கூடாது தான். ஆனால் இன்கேஸ் அவங்களால இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அப்படி இருக்கும்போது அவங்கள கொல்றது தப்பில்லை. அதே மாதிரி ஒரு ராஜாவாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஸ்திரீகளை கொல்றது ராஜ தர்மம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. இதை கேட்டு ராமர் கன்வின்ஸ் ஆகிட்டு சொல்கிறாரு, நீங்கள் மகாமுனி, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், அதனால நான் கொல்றேன். அதே மாதிரி என் அப்பா தசரதர் நீங்கள் கூட என்னை அனுப்பும் போதே நீ விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாலும் கேட்கணும், அவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது கேட்குறேன். அதே மாதிரி இந்த தாடகா கொன்ன அந்த உயிரினங்களோட எலும்பெல்லாம் ராமர் அங்கே பார்க்குறாரு. அதை பார்க்கும்போதே தெரியுது இந்த தாடகா ரொம்ப கொடுமைக்காரியாக தான் இருப்பா, அதனால இவளை வதம் பண்ணுறது தான் கரெக்டாக அப்படின்னு நினச்சிட்டு ராமரோட முதல் நம்ப விடுறாரு. இதுக்கு முன்னாடி ராமர் யார் கூடயுமே போருக்கு போனதே கிடையாது. அவர் சும்மா அவரோட வித்யாபியாசம் அப்போ அவர் போர்க்கலைகள்லாம் கற்றுருந்துருக்காரு. ராமரோட முதல் பானத்தை வச்சு தாடகையை வதம் பண்ணுறாரு. ராமருக்கு எப்பவுமே ஒரே வில், ஒரே சொல், ஒரே இல். இதை பற்றி நம்ம இனிமேல் வர்ற எபிசோட்ஸில் பார்ப்போம். அந்த ஒரே வில்லை வச்சு முதல் தடவையாக தாடகையை வதம் பண்ணுறாரு. தாடகையை வதம் பண்ணிட்டு ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் காமாசிரமம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. இந்த காமாசிரமம்ன்ற அந்த இடத்துக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்றதுமா அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்த எபிசோட் நாங்கள் இந்த ஃப்ரைடே இன்னைக்கு வெளியிடுவோம். நமக்கு என்ன ஒரு பாக்கியம்னா, இந்த ஃப்ரைடே இன்னைக்கு ஹோலி. அந்த காமாசிரமம்னு சொல்கிற அந்த இடத்துல அந்த சம்பவம் ஒரு ஹோலி அன்னைக்கு தான் நடந்தது அப்படின்னு நிறைய பேரோட நம்பிக்கை. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.